ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இந்தியர்களாக இருந்திருந்தால் நமக்கு எத்தனை பூமி தேவைப்படும் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அமெரிக்கர்களாக இருந்தால் நமக்கு எத்தனை பூமி தேவைப்படும் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கெனேடியன்ஸாக இருந்திருந்தால் எத்தனை பூமி தேவைப்படும் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்தியர்களின் அருமை எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2-3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்முடைய நாட்டின் முந்தைய ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா? அவர் நேத்து திடீர்னு ஒரு செய்தியை வெளியிட்டார். என்னது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் விளக்கி சொல்றேன். அவர் சொல்றாரு, வேர்ல்ட் cannot afford இந்தியா becoming a manufacturing powerhouse like China. அப்படின்னா இந்த உலகம் இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் அல்லது ஒரு தயாரிப்பு வல்லரசு அல்லது உற்பத்தி வல்லரசாக மாறுவதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதுல கூட இன்னும் நீங்க நல்லா கவனிக்கணும், சைனாவை போல இந்தியா ஒரு உற்பத்தி வல்லரசாக மாறுவதை இந்த உலகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா அது மொத்த உலகத்தின் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றார். இதை உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல நம்ம உலக அளவில் பல முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், சைனா பிளஸ் என்விரான்மெண்ட் லாபி பிளஸ் இந்தியன் லிபரல் அலைட்ஸ், அதாவது சைனா பிளஸ் சுற்றுச்சூழல் மாஃபியா அல்லது லாபிகள் பிளஸ் இந்தியாவின் உள்நாட்டு தீய சக்திகள், தீய விரோதிகள் செய்யக்கூடிய ஒரு பெரிய பிரச்சாரம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான தொழில் வளர்ச்சி தயாரிப்புகள் இந்தியாவின் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, இந்தியாவின் இயற்கை வளத்தை பாதிக்கிறது, இந்தியாவின் தண்ணீர், கடல், மழை அப்படின்னு எல்லாவற்றையுமே பாதிக்கிறது. அதனால இந்தியாவில் எந்த தயாரிப்புமே எந்த உற்பத்தியுமே நடக்கக்கூடாது, இந்தியா முன்னேறக்கூடாது, வல்லரசு ஆகக்கூடாது. உலகம் இந்தியாவை ஒரு உற்பத்தி வல்லரசாக மாற அனுமதிக்க கூடாது. ஆனால் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய பெரிய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நாடு வெறுமனே சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, சேவைகள் துறையை மட்டுமே நம்பி இருப்பது எப்போதுமே அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உதவாது. அதிலும் இந்தியா போன்ற ஒரு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு வெறும் சர்வீசஸ் துறையை நம்பி இருக்க முடியாது. உலகத்தில் மிகவும் நேர்த்தியான அமெரிக்க தொழிலதிபர், பொருளாதார வல்லுநர் பாப் ஸ்டர்ன்ஃபெல்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு, many people have told it is India's decade, but I actually think it is India's century. அதாவது அதிகமான பேருமே சொல்லக்கூடியது இந்த டெக்கேட், தற்போதைய 10 ஆண்டுகளும் இந்தியாவின் காலம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றாண்டே இந்தியாவின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ரா மெட்டீரியல், மார்க்கெட் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் உள்ளது அப்படின்னு சொல்றார். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த உலகத்தின் மிகவும் தரம் வாய்ந்த ஃபேக்டரி ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும். 2047ஆம் ஆண்டில் இந்த மொத்த உலகத்தின் 20% டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். தற்போது வளரக்கூடிய வேகத்தில் இந்தியாவின் சப்ளை செயின் வளருமானால் இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி, உற்பத்தி வளர்ச்சி உலகத்தில் நம்பர் 1 மாறும் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் இந்தியா ஒரு உற்பத்தி வல்லரசாக, மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவராக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு இது வேண்டாம் என்ற மனநிலை. அதற்கு காரணம் இந்தியாவின் சுற்றுச்சூழல் அழிந்துவிடும். ஏன், அதை விட மோசமாக இன்னும் ஒரு சில பேர் சொல்றது இந்தியாவே அழிந்துவிடும். ஓகே, சுற்றுச்சூழல் பற்றி பேசுறாங்களே, அது உண்மையானு பார்ப்போம். அதாவது இந்தியா ஒரு உற்பத்தி வல்லரசாகிறதுனால மட்டும்தானா இந்த உலகத்தின் சுற்றுச்சூழல் நாசமாகி விடுமா? அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு இன்றைய காலத்தில் இந்த உலகம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நம்ம எல்லாருமே பார்க்கணும். முக்கியமாக உலக பொருளாதாரம் மற்றும் வியாபாரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்தாகணும். மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மிலிட்டரி பவர், ஆயுத விற்பனை மற்றும் பல மேனுஃபேக்சரிங் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ், POC அப்படின்னு சொல்லுவாங்க, என்ற பெயரில் பணத்தை சம்பாதிக்கிறது, பொருளாதாரத்தை வளர்க்கிறது. ஆனால் சைனா அதற்கான லேபர், மலிவான வேலை ஆட்களை கொடுக்கிறது. ரஷ்யா, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள், அதாவது மொத்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் எனர்ஜி, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் மற்ற உலக நாடுகளுக்கு கொடுக்கிறது. ஆப்பிரிக்கா முழுவதுமாக நேச்சுரல் ரிசோர்சஸ் கொட்டி கிடக்கிறது. கோல்டு, டைமண்ட், கோல், இன்னும் பல பல ஸ்டோன்ஸ் அந்த நாடுகளை இன்னும் பாதுகாக்கிறது.
ஆனால் இந்தியா மட்டும் ஒரு சந்தையாக மட்டுமே உள்ளது. அதாவது இட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் த வேர்ல்ட். உலக நாடுகளின் வருமானங்களுக்கு இந்தியா ஒரு சந்தையாக உள்ளது, ஒரு மார்க்கெட்டாக உள்ளது. அவர்களது பொருட்களை, தயாரிப்புகளை, உற்பத்திகளை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு உலக அளவில் ஒரு பெரிய சந்தையாக இந்தியா உள்ளது. ஆனால் அது மாற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் இந்தியாவில் தொடங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு உற்பத்தி வல்லரசாக, ஒரு உற்பத்தி மையமாக இந்தியா உருவாவதற்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது நமக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு நம்ம மக்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இஸ் டைனி ஃபிராக்ஷன் ஆஃப் யூஎஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட். அதாவது மொத்த உலகத்தையே பாருங்க, உலக அளவில் சுற்றுப்புற சூழலுக்கு இந்தியா ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அல்லது டேமேஜ், சேதம், அமெரிக்கா ஏற்படுத்தக்கூடிய சேதத்தில் சிங்கிள் டிஜிட் % கூட கிடையாது, ஒரு ஃபிராக்ஷன் கூட கிடையாது. எனவே சுற்றுப்புற சூழல் அடிப்படையில் இந்த ரகுராம் ராஜனின் கருத்துக்களை நாம விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கும் சுற்றுப்புற சூழல் மற்றும் இயற்கையின் மீது இருக்கும் ஆவல் காரணமாக இந்தியாவை காரணம் காட்டி அவர் ஒரு பிரச்சாரம் செய்கிறார். அது அவர் செய்யட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுவரை செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்றும் டேட்டா அடிப்படையில் இந்த பூமியில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே இந்தியர்களாக இருந்தால் இந்த பூமி முழுவதையும் பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்கள், ரிசோர்சஸ் எல்லாமே பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே இந்தியர்களாக இருந்தால் 0.8 எர்த் போதுமானது. அதாவது பூமியின் 80% போதுமானது. ஆனால் அதே ரிசர்ச் என்ன சொல்லுது பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே கனேடியர்களாக இருந்தால் 5.4 எர்த் தேவைப்படும். 5.4 பூமி தேவைப்படும். அதாவது இப்போது இருக்கும் பூமி போல 5 எர்த், 5 பூமிகள் தேவைப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே எமிராட்டிகளாக இருந்தால் 5.2 எர்த் தேவைப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே சீனர்களாக இருந்தால் 2.4 எர்த் தேவைப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே அமெரிக்கர்களாக இருந்தால் 5.1 எர்த், 5.1 பூமி தேவைப்படும். 5 பூமி தேவைப்படும். ஆனால் இந்தியர்களாக இருந்தால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே இந்தியர்களாக இருந்தால் 0.8, ஒரு பூமி கூட தேவைப்படாது. ஏனென்றால் இந்தியாவின் கலாச்சாரமும் மதங்களும் பூமியின் வளங்களையும் உற்பத்திகளையும் பாதுகாக்கும் முறையில் போதிக்கிறது, எழுதப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட், அதாவது திடீரென எழுந்துள்ள மேனுஃபேக்சரிங் அலை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டும் இருக்கும் நிலையில் இருந்து மாற்றி ஒரு உற்பத்தி வல்லரசாக மாற்ற வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். எனவே ரகுராம் ராஜன் அவர்களின் கருத்தை ஒரு எதிர்மறையான கருத்தாக பார்க்க வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம். அவர் இந்தியா ஒரு உற்பத்தி வல்லரசாக மாறப் போகிறது என்பதை அடையாளம் காட்ட ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர் சொல்வதிலிருந்து நமக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் எப்போதுமே எடுத்துக்கொள்ளலாம். அது என்னவென்றால், இந்தியா ஒரு உற்பத்தி, ஒரு தயாரிப்பு வல்லரசாக மாறக்கூடிய நேரத்தில் சுற்றுப்புற சூழலை நம்முடைய பாரம்பரிய முறைகளிலும் நம்பிக்கைகளில் இருந்தும் தவறாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை மற்றும் கட்டாயம் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடாமல் இந்தியாவை ஒரு உற்பத்தி வல்லரசாக மாற்ற வேண்டும். இந்தியாவால் கண்டிப்பாக உற்பத்தி வல்லரசாக மாற முடியும், மாற தொடங்கிவிட்டது. உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது. கோவிட் தடுப்பூசி உற்பத்தி அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே இந்தியா உற்பத்தியின் மீது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். வெற்றி கண்டிப்பாக இந்தியாவுடையது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு இந்தியா இப்படி ஒரு நிலையில் இருப்பதற்கு முதல் காரணம், சைனா தொடர்ந்து இந்திய நிலங்களை கைப்பற்றி அது ஒரு பெரிய நாடாக மாறியது. ஆனால் இந்தியா அந்த நேரங்களில் ஒரு பெரிய பார்ட்டிஷன், தேவையில்லாத ஒரு காரியம் அது இந்தியா பாகிஸ்தான் என்ற பார்ட்டிஷன், ஒரு பெரிய பிரிவினையை சந்தித்து இந்தியா பலவீனம் அடைந்த நேரம் அது. இந்தியா இருக்கும் இன்றைய நிலைக்கான இரண்டாவது பெரிய காரணம், இந்தியாவை ஒரு பெரிய அணு ஆயுத நாடாக மாற விடாமல் மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா தடுத்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு பொக்ரான் சோதனையை செய்திருந்தாலும் இந்தியாவின் அணு ஆயுதங்கள் அதற்கு முன்பு எப்போதோ தயாராக இருந்தது. ஆனால் அதனை யாருமே, முக்கியமாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா இந்தியாவின் அணு ஆயுதத்தை சோதிக்க அனுமதிக்கவில்லை. இந்தியாவை மிகவும் பெரியதாக பாதித்த மூன்றாவது பெரிய காரணம், முந்தைய பிரதமர் PV நரசிம்மராவ்
இந்தியா தனியார் மயமாக்கப்பட்டு சைனாவை முந்துவதற்கான எல்லா அரசியல் திட்டங்களையும் அவர் கையில் வைத்திருந்தார். ஆனால் ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி, உறுதி இல்லாத காரணத்தால் அவராலும் அதனை செய்ய முடியவில்லை. ஐநா சபையின் பெர்மனன்ட் சீட் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை விட்டு சென்ற பிறகும் கூட அவர்களது கல்வி முறையை நாம் தொடர்ந்து செய்து அதிகமான பிரெயின் வாஷ், பிரெயின் ட்ரெயின், மூளை சலவை செய்யப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார புரட்சி கூட மேனுஃபேக்சரிங் செக்டரில் நடந்திருக்க வேண்டும். ஆனால் சர்வீஸ் துறையில் நடந்துவிட்டது. காஷ்மீர், யுஎன்எஸ்சி, பெர்மனன்ட் சீட், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஏர்ஃபோர்ஸ் பிளண்டர் இன் இண்டோ சைனா வார், இப்படி தொடர்ந்து பல தவறுகளை செய்து நமது நாட்டினை நாமே குட்டி சுவராக்கியது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வளர்ச்சி பல ஆண்டுகள் பின்தங்கிவிட்டது. ஆனால் இனிமேல் இந்த இந்தியா அப்படி இருக்கக்கூடாது. இந்தியா இஸ் ஃபார் ahead now. India is being shaped largely by keeping America out of the process with the power of China, the weight of Russia, the collectivism of other Asian countries except Pakistan, the volatility of the Middle East and the rise of India. இப்படித்தான் இந்த ஆசிய கண்டமே உருவாக்கப்படுகிறது. எனவே இனிமேல் இந்தியா ஒரு உற்பத்தி வல்லரசாக மாறுவதை யாராலுமே தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அப்படி யாராவது தடுத்தால் அவர்களை உண்மையிலேயே என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான வீடியோ, இதை அப்படியே பார்த்துட்டு விட்டுடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இல்லையா? எப்போவாச்சும் ஒரு முறை இப்படி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வீடியோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது உண்டு. அதுக்கான ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல ரிசர்ச் செஞ்சு பண்ணப்பட்ட ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட ஒரு வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. As I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. Thank you.